வணக்கம். வெல்கம் டு டிடிஆரி கிரியேஷன். இன்றைய கிளாஸில் நம்ம எந்த ஸ்டிச்சை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பேட்டர்ன் ஸ்டிச்சு. பேட்டர்ன் ஸ்டிச்சிலே வந்து 2 டைப் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா டைப் 1. இது வந்து நம்ம ஏற்கனவே பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்த்தோம்ல, அதே சேம் மெத்தடு தான். நான் வந்து உங்களுக்கு சின்ன ரவுண்டாக போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து இதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் போட்டுக்கிட்டு அதில் வந்து ஒரு ஸ்லீப்பிங் லைன் வரைஞ்சிக்கிறீங்க, சரிங்களா? வரைஞ்சிட்டு இதில் நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சை யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரைட்டாக போய் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போட்டிங்களோ அதே சேம் மெத்தடு தான். முறுக்கு வராதபடி போடணும், சரிங்களா? செயினில் வந்து முறுக்கு வரக்கூடாது, அதுக்கு தகுந்த மாதிரி போடணும். அப்படி முறுக்கு வந்துச்சுன்னா அந்த முறுக்கை வந்து எடுத்துகிட்டு தான் நம்ம ஸ்டிச்சு போடணும். இப்போ அடுத்த லைன் கீழே போகும். இந்த சைடில் இருந்து இப்போ என்ன செய்கிறீங்கன்னா சென்டர் பாயிண்ட் எடுத்து இதுக்கு மேலே குத்தணும், சரிங்களா? மேலே நம்ம ஏற்கனவே ஒரு செயின் போட்டிருக்கோன்னா அதுக்கு மேலே குத்தி கீழே கொண்டு வரணும். கொண்டு வந்து லாக் பண்ணணும். இப்போ அடுத்த செயினுடைய துலிப் நீடில் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எல்லா ஸ்டிச்சும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ளவுஸு வந்து போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் அயன் நீடிலேயே த்ரெட்டுக்கு வந்து அயன் நீடில் தான் போடணும். இருந்தாலும் நம்ம ப்ளவுஸ் வந்து சில பேர் வந்து குவாலிட்டியாக கொடுப்பாங்க, சில பேர் குவாலிட்டி இல்லாமல் கொடுப்பாங்க. அப்போ நம்ம வந்து அயன் நீடில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஹோல் அதிகமாக விழும். அந்த ஹோல் அதிகமாக விழுறதை வந்து நம்ம கம்மி பண்ணணுன்னா துலிப் நீடில் வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. துலிப் நீடிலே போடுங்க, சரிங்களா? அந்த செயினுக்கு மேலே கொடுத்து தான் நம்ம எடுக்கணும். பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்தடுத்த லைன் கீழே கொடுத்து எடுப்போம். இதில் வந்து மேல் கோட்டில் கொடுத்து எடுக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு பேட்டர்ன் ஸ்டிச் மாடல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது மாதிரி பிசுறு வந்ததுன்னா பிசுரை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு போடுங்க. அது பிசுரோடய நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்த த்ரெட்டு வந்து பிசுரோடைய தான் வரும், நீட்டாக இருக்காது. த்ரெட்டில் பிசுறு விழுந்துருச்சு அப்படின்னா நம்ம அதோடய கட் பண்ணிவிட்டு அடுத்த லைன் அழகாக எடுத்து போடுறது தான் நல்லது, சரிங்களா? ரொம்ப பிசுறு அதிகமாகிடுச்சு அப்படின்னா நம்ம அதோடய போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா த்ரெட்டு வந்து அடியில் வந்து ரொம்ப மெலிசு த்ரெட்டாக இருக்கும். அது வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு அறுந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்றதுனால நம்ம எப்போதுமே ஒரு த்ரெட்டு பிசுறு விழுந்துருச்சு அப்படின்னா அதோட கட் பண்ணிவிட்டு முடிச்சு போட்டுட்டு திரும்ப புதுசாகவே கண்டினியூ பண்ணுங்கள். அந்த பிசுறு உள்ள த்ரெட்டை வந்து கட் பண்ணி போட்டுருங்க.
அடியில் த்ரெட்டு முடிஞ்சிருச்சு. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இதோட லாக் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம வந்து டபுள் லைன் த்ரெட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணணும். அதில் ஒரு த்ரெட்டு முடிஞ்சிருச்சு பாருங்கள். அதுமாதிரி இருக்கும்போது நம்ம லாக் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு இந்த பிசுறு வருதில்ல, இதை வந்து மேலோட கட் பண்ணிடக்கூடாது. மேலோட கட் பண்ணிங்கன்னா பிசுறு ஆகிக்கிட்டே போகும். சரிங்களா? அதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா எப்போதுமே த்ரெட்டை கட் பண்ணதுக்கப்புறம் கீழே தான் மீதி பேலன்ஸ் இருக்கிற த்ரெட்டை வந்து கீழே தான் இழுத்து விடணும். சரிங்களா? உங்களுக்கு நீட்டாகிடுச்சு பாருங்கள். பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கும் இந்த பேட்டர்ன் ஸ்டிச்சுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் முன்னாடி உள்ள லைனில் வந்து மேலே கொண்டு போய் நம்ம த்ரெட்டு கொண்டு வர மாட்டோம். சென்டர் பாயிண்ட் எடுத்தும் போட மாட்டோம். சரிங்களா? அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனாகவே போடுவோம். இதில் வந்து நம்ம அடுத்த லைன் போடுற செயின் வந்து முன்னாடி உள்ள செயினுடைய மேல் பக்கமாக சென்டர் பாயிண்ட் எடுத்து கொண்டு வந்து கீழே லாக் பண்ணுறது தான் பேட்டர்ன் ஸ்டிச்சு.